வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல அடிப்படை கணிதம்ன்ற தலைப்புல சதவீதத்தை எப்படி பின்னமா மாத்துறதுன்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அங்க ஒரு 3% இருக்கு. 12%, 33%, 5/2/3%. இது எல்லாத்தையும் நம்ம என்னவா மாத்த போறோம்? பின்னமா மாத்த போறோம். முதல்ல சதவீதம் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். சதவீதம் அப்படின்னா பகுதி 100 உடைய பின்னம். சதவீதம் அப்படின்னா பகுதியில என்ன இருக்கணும்? 100 இருக்கணும். அவ்வளவுதான். தொகுதியை பத்தி பிரச்சனை இல்லை. நியூமரேட்டர் பத்தி பிரச்சனை இல்லை. டினாமினேட்டர்ல கண்டிப்பா 100 இருக்கணும். கணக்கு ஆரம்பிக்கலாமா? பாருங்க, முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க? முதல் இது 12% இல்லையா? சதவீதம்னா என்ன? பகுதி 100 உடைய பின்னம். அப்ப 12 அப்படியே தான் வரும். பகுதியில என்ன வரணும்? 100 வரணும். இதான் என்னது? இந்த 12% பின்ன வடிவம். இந்த பின்ன வடிவத்தை நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். ரெண்டாவது எப்படி வச்சு கேன்சல் பண்ணுமா? பாருங்க, 6 12, இங்க I 10. முதல்ல 10 எடுத்தோம்னா I 10, இந்த 0 அப்படியே வந்துடும். திரும்பியும் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணலாம். ரெண்டாவது பாருங்க, 2 6, இங்க 5 இருக்கு, 2 4, 5ல 2 4, மிச்சம் 1 எங்க போகும்? இந்த 0க்கு முன்னாடி 1 போடுவோம். 1 போட்டா 10, அப்ப I 10. அப்போ 12% இணையான பின்ன வடிவம் என்ன அப்படின்னா 3/25. 3/25. சரியா? அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது பாருங்க, 33%. 33%. சதவீதம் அப்படின்னாலே பகுதியில என்ன வரணும்? 100 வரணும். 33/100. இத நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணவே முடியாது. 3வது வச்சு கேன்சல் பண்ண முடியாது. 2வது எதை வச்சுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 33%க்கு இணையான பின்ன வடிவம் என்னது? 33/100. அடுத்தது 3வது பார்க்கலாமா? 3வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். 5/2/3% இருக்கு. இது எப்படி இருக்கு? கலப்பு பின்னமா இருக்கு. இத நம்ம முதல்ல தகா பின்னமா மாத்தணும். எப்படி தகா பின்னமா மாத்துறது? முதல்ல இந்த பகுதியில் இருக்க 3 அப்படியே வந்துடணும். அதுக்கு அடுத்து இந்த பகுதியில் இருக்க இந்த முழு எண்ணை பெருக்கணும். 5 பெருக்கல் 3. அதுக்கு அடுத்து இது கூட எதை கூட்டணும்? இந்த பின்ன வடி தொகுதியில் இருக்குல்ல, அதை கூட்டணும். கடைசியில் இந்த சதவீதம் அப்படியே வரும். இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 5 3 பெருக்குனா 15 பிளஸ் 2 அப்படியே வரும் பை 3%. 15 2 கூட்டினா 17, 17/3%. சரியா? இப்போ நமக்கு சதவீதம் அப்படின்னா பகுதியில என்ன வரணும்? 100 வரணும். அப்ப இந்த சதவீதத்தை எடுத்தோம் அப்படின்னா 17/3 அப்படியே வந்துடும். பகுதியில என்ன வரணும்? 100 வரணும். இந்த சதவீதத்தை எடுக்கிறோம் அப்படின்னா பகுதியில நம்ம 100 போடணும். அப்போ 100 போட்டாச்சு. கீழே பகுதியில என்ன நம்பர் இருந்தாலும் அது கூட இந்த 100 பெருக்கல்ல தான் எழுதணும். சரியா? இப்போ லாஸ்ட் ஸ்டெப் எழுதிடலாமா? ஈக்குவல் டு 17 அப்படியே வந்துடும் பை 3ஐயும் 100ஐயும் பெருக்கணும்னா 300. இதான் என்னது? நமக்கு தேவையான 5/2/3 சதவீதம் இருக்கு இல்லையா? இந்த சதவீதத்திற்கு இணையான பின்ன வடிவம் எவ்வளவு? 17/300. சரியா? அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.